காகித பென்சிலின் தன்மைகளை குறிச்சு ஒருத்தங்க அழகா இப்படி சொல்லியிருக்காங்க. வயதான தாத்தா நோட்ல பென்சிலை வச்சு ஏதோ ஒண்ணு எழுதிட்டு இருக்கிறாரு. பேரன் கேக்குறா, தாத்தா பென்சிலை வச்சு நீங்க என்ன எழுதுறீங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு தாத்தா பதில் சொல்றாரு, நான் என்ன எழுதுறேன் அப்படிங்கிறது முக்கியம் இல்லப்பா, எதை வச்சு நான் எழுதுறேங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. பையனுக்கு எதுவுமே புரியல. இந்த பென்சில் என்ன தாத்தா அவ்வளோ முக்கியமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறா. உடனே தாத்தா அவனுக்கு பதில் சொல்றாரு, இந்த பென்சிலுக்கு 7 குணநலன்கள் உண்டு. உனக்கு தெரியுமா? அப்படின்னு கேட்கிறாரு. உடனே பையன் ஆர்வமா கேட்க ஆரம்பிக்கிறான். முதலாவது, இந்த பென்சில் எப்பவுமே ஒரு கை தன்னை வழிநடத்தி கொண்டிருக்குது அப்படிங்கிறத மறக்காம இருக்குது. ஆமா, அந்த கைதான் சர்வவல்ல தேவனுடைய கை. அவர் தமது சித்தத்தின்படி நம்மை வழிநடத்துவார். அது மட்டும் இல்ல, 2வது, எழுதும்போது இடையில நிறுத்தி அந்த பென்சில ஷார்ப் பண்ணிட்டு தான் நம்ம எழுதுவோம். அப்போ அந்த பென்சிலுக்கு வலிக்க தான் செய்யும். ஆனா கூட அதுக்கப்புறம் தான் அந்த பென்சில் ரொம்ப கூர்மையா, அழகா எழுதும். அதே போல நம்ம வாழ்க்கையில நம்ம படுற வேதனைகளும், கஷ்டங்களும் தான் நம்ம இன்னும் வலிமையானவர்களா மாற்றும். 3வது, தவறா ஏதாவது நம்ம இந்த பென்சில வச்சு எழுதிட்டா, ரப்பர கொண்டு அழிக்கிறதுக்கு அந்த பென்சில் அனுமதிக்கும். அதே போல நம்ம கூட நம்ம தவறுகளை திருத்தும் மனநிலையில இருந்தா சரியான நேரான பாதையில போகலாம். 4வது ரொம்ப முக்கியம். பென்சில் என்று நம்ம சொல்றது மரத்தாலான அதனுடைய வெளிப்புற தோற்றத்தை மட்டுமே பென்சில் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்குள்ள இருக்கிற கிராஃபைட் தான் உண்மையான பென்சில். அதே போல நம்முடைய வெளிப்புற தோற்றம் நம்மை குறித்து சொல்றதில்ல, நம்மளுடைய உட்புறம் தான் உண்மையான நமது குணநலன்களை வெளிப்படுத்துது. 5வது, பென்சிலால் எழுதப்படும் வார்த்தைகள் அடையாளமாக பதிந்து விடுறது. அதே போல நம்ம ஒவ்வொருத்தருடைய நடவடிக்கையும் அழியாத அடையாளமா மாறுது. அதனால நம்ம ரொம்ப கவனமா செயல்படணும். 6வது, எழுத எழுத இந்த பென்சில் குறைஞ்சிட்டே போகும். அதே போல தான் நம்ம வாழ்க்கை கூட சீக்கிரமா ஓடிரும். அதனால காலத்தை நம்ம ஆதாயப்படுத்திக் கொள்றது ரொம்ப ரொம்ப அவசியமானது. 7வது காரியம், கடைசி வரைக்கும் பென்சில் எழுதிட்டே தான் இருக்கும். அதே போல நாம கூட வாழ்க்கையின் ஒவ்வொரு கடைசி தருணம் வரைக்கும் உழைச்சிட்டே இருக்கணும். மத்தவங்களுக்கு உபயோகமானவங்களா இருக்கணும். தாத்தா ரொம்ப நீளமா சொல்லி முடிக்கிறாரு. ஆமாங்க, கடவுள் தம் கரத்தை கொண்டு எழுதுகிற அந்த பென்சில் நம்ம தான். கர்த்தாவே நீர் எங்கள் பிதா, நாங்கள் களிமண். நீர் எங்களை உருவாக்கினவர், நாங்கள் அனைவரும் உம் கரத்தின் கிரியை அப்படின்னு சொல்லி பென்சிலுக்கு இருக்கிற அந்த 7 குணநலன்களைப் போல நாமும் இருக்க முயற்சி செய்யலாமே.